ஆடம் ஸ்மித் ஸ்காட்லாந்தின் பைபிளில் உள்ள கிர்கால்டியில் பிறந்தார். அவரது தந்தை ஆடம் ஸ்மித் சிக்னெட்டிற்கு ஸ்காட்டிஷ் எழுத்தாளராகவும் முற்காலத்தில் சுங்க கட்டுப்பாட்டாளராகவும் பணியாற்றினார். ஸ்மித்தின் தாயார் மார்கரெட் டக்ளஸ் ஸ்ட்ராத்தென்ட்ரியின் நிலம் பெற்ற ராபர்ட் டக்ளஸின் மகளாக பிறந்தார். மேலும் பைபிள் அவர் 1720 ஸ்மித்தின் தந்தையை மணந்தார். ஸ்மித் பிறப்பதற்கு 2 மாதங்களுக்கு முன் அவரது தந்தை இறந்துவிட்டார். அவர் தாயை விதவையாக விட்டுவிட்டார். பிற்காலில் உள்ள ஸ்காட்லாந்து தேவாலயத்தில் ஸ்மித் ஞானஸ்தானம் பெற்ற தேதி 5 ஜூன் 1723. மேலும் இது அவரது பிறந்த தேதியாக கருதப்படுகிறது. ஸ்மித்தின் சிறுதியில் சில நிகழ்வுகள் தெரிந்தாலும் ஸ்மித்தின் வாழ்க்கை வரலாற்றாசிரியரான ஸ்காட்டிஷ் பத்திரிகையாளர் ஜான் ரே ஸ்மித் தனது 3 வயதில் ரோமானியாவில் நடத்தப்பட்டதாகவும் மற்றவர்கள் அவரை காப்பாற்ற சென்றபோது விடுவிக்கப்பட்டதாகவும் பதிவு செய்தார். ஸ்மித் அவரது தாயுடன் நெருக்கமாக இருந்தார். அவர் தனது அறிவார்ந்த லட்சியங்களை தொடர ஊக்குவிப்பதாகவும் அவர் பர்க் ஸ்கூல் ஆஃப் கிர்கால்டியில் பயின்றார். அந்த காலகட்டத்தில் ஸ்காட்லாந்தின் சிறந்த இடைநிலைப் பள்ளியில் ஒன்று என்று ரேயால் வகைப்படுத்தப்பட்டது. 1729 முதல் 1737 வரை அவர் லத்தீன், கணிதம், வரலாறு மற்றும் எழுத்து ஆகியவற்றை கற்றார். முறையான கல்வி. ஸ்மித் 14 வயதில் கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் நுழைந்தார் மற்றும் பிரான்சிஸ் ஹட்சனின் கீழ் தார்மீக தத்துவத்தை படித்தார். இங்கே அவர் பகுத்தறிவு, குடிமக்கள் சுதந்திரம் மற்றும் பேச்சு சுதந்திரம் போன்ற தத்துவ கருத்துக்களில் தனது ஆர்வத்தை வளர்த்து கொண்டார். 1740ஆம் ஆண்டில் ஸ்னெல் கண்காட்சியின் கீழ் ஆக்ஸ்போர்டில் உள்ள பாலியோல் கல்லூரியில் முதுகலை படிப்பை மேற்கொள்வதற்காக வழங்கப்பட்ட பட்டதாரி அறிஞராக இருந்தார். ஸ்மித் கிளாஸ்கோவில் கற்பித்தல் ஆக்ஸ்போர்டில் இருந்ததை விட மிக உயர்ந்ததாக கருதினார். இது அறிவுபூர்வமாக திணறடித்தது. புத்தகம் 5 த வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் அத்தியாயம் 2இல் அவர் எழுதினார். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பொது பேராசிரியர்களில் பெரும் பகுதியினர் பல ஆண்டுகளாக கற்பித்தல் என்ற பாசாங்கு கூட முழுவதுமாக கைவிட்டுவிட்டனர். டேவிட் ஹியூமன் ஏ ட்ரீடைல் ஆஃப் ஹியூமன் நேச்சரின் நகலை ஆக்ஸ்போர்ட் அதிகாரிகள் ஒரு முறை தான் படித்ததை கண்டுபிடித்ததாக ஸ்மித் நண்பர்களிடம் புகார் கூறியதாகவும் கருதப்படுகின்றது. வில்லியம் ராபர்ட் ஸ்காட்டின் கூற்றுப்படி ஸ்மித்தின் காலத்தின் ஆக்ஸ்போர்டு அவருடைய வாழ்க்கை பணியாக இருக்க வேண்டிய உதவியை ஆயினும் கூட அவர் ஆக்ஸ்போர்டில் இருந்தபோது பெரிய போட்லியன் நூலகத்தின் அலமாரியில் இருந்து பல புத்தகங்களை படிப்பதன் மூலம் பல பாடங்களை தனக்குத்தானே கற்பிக்க வாய்ப்பை பெற்றார். ஸ்மித் தனியாக படிக்காத போது ஆக்ஸ்போர்டில் அவரது நேரம் மகிழ்ச்சியாக என்று அவரது கடிதங்கள் தெரிவிக்கின்றன. அங்கு அவர் காலத்தின் முடிவில் அவர் நடுங்கும் நோய்களால் பாதிக்கப்படத் தொடங்கினார். ஒருவேளை நரம்பு தளர்ச்சியின் அறிகுறிகளாக இருக்கலாம் என்று அவர் எண்ணி அவர் 1746 ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறினார். வெல்த் ஆஃப் நேஷன்ஸின் புத்தகம் 5இல் ஸ்மித் அவர்களின் ஸ்காட்ஸ் சகாக்களுடன் ஒப்பிடும்போது ஆங்கில பல்கலைக்கழகங்கள் குறைந்தது தரமான பயிற்றுவிப்பு மற்றும் அற்ப அறிவுசார் செயல்பாடுகள் குறித்து கருத்துரைத்தார். கேம்பிரிட்ஜில் உள்ள கல்லூரிகளின் வளமான நன்கொடைகள் மாணவர்களை ஈர்க்கும் திறனிலிருந்து பேராசிரியர் வருமானத்தை சுயாதீனமாக்கியது மற்றும் புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் அமைச்சர்களாக இன்னும் வசதியாக வாழ முடியும் என்பதற்கு அவர் இதற்கு காரணம் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து. ஆக்ஸ்போர்டில் ஸ்மித்தின் அதிருப்தியானது கிளாஸ்கோவில் அவரது அன்பான ஆசிரியர் பிரான்சிஸ் ஹட்சன் இல்லாத காரணமாக இருக்கலாம். அவர் தனது நாளில் கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தின் மிக முக்கியமான விரிவுரையாளர்களில் ஒருவராக நன்கு கருதப்பட்டார் மற்றும் மாணவர்கள் சக ஊழியர்களின் அங்கீகாரத்தை பெற்றார் மற்றும் அவரது சொற்பொழிவுகளின் ஆர்வத்துடனும் சாதாரண குடியிருப்புகளால் கூட அவர் சில சமயங்கள் பொதுமக்களுக்கு திறந்து வைத்தார். அவரது சொற்பொழிவுகள் தத்துவத்தை போதிப்பது மட்டுமல்லாமல் அவரது மாணவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அந்த தத்துவத்தை உள்ளடக்கியதும் தத்துவத்தின் போது என்ற அடைமொழியை சரியான முறையில் பெருவுக்காக முயற்சித்தது. ஸ்மித்தை போல அல்லாமல் ஹட்சன் ஒரு சிஸ்டம் பில்டர் அல்ல, மாறாக அவரது காந்த ஆளுமை மற்றும் விரிவுரை செய்யும் முறை அவரது மாணவர்களை மிகவும் பாதித்தது மற்றும் அவர்கள் மிகவும் பெரியவர்கள் அவரை எப்போதும் மறக்க முடியாத ஹட்சன் என்ற மரியாதையுடன் குறிப்பிடும்படி செய்தார். ஸ்மித் தனது கடித பரிமாற்றங்கள் அனைத்திலும் 2 நபர்களை மட்டுமே விவரிக்க பயன்படுத்தினார். நல்ல நண்பர் டேவிட் ஹூம் மற்றும் செல்வாக்கு மிக்க வழிகாட்டியான பிரான்சிஸ் ஹட்சன். ஆசிரியர் தொழில். ஆடம் ஸ்மித் 1748 எடின்பர்க் பல்கலைக்கழகத்தில் பொது விரிவுரைகளை வழங்கத் தொடங்கினார். லார்ட் கேம்ஸின் ஆதரவின் கீழ் எடின்பர்க் தத்துவ சங்கத்தால் நிதியளிக்கப்பட்டது. அவரது
உரை தலைப்புகளில் சொல்லாட்சி மற்றும் பெல்ஸ் லெட்டர்ஸ், பின்னர் செழுமையின் முன்னேற்றம் என்ற தலைப்பும் அடங்கும். இந்த பிந்தைய தலைப்பில் அவர் முதலில் இயற்கை சுதந்திரத்தின் வெளிப்படையான மற்றும் எளிமையான அமைப்பு என்ற தனது பொருளாதார தத்துவத்தை விளக்கினார். ஸ்மித் பொது பேச்சில் திறமையானவர் அல்ல என்றாலும் அவரது விரிவுரைகள் வெற்றி பெற்றன. 1750ஆம் ஆண்டில் ஸ்மித் தத்துவஞானி டேவிட் ஹியூமை சந்தித்தார். அவரதிற்கும் மேலாக அவரது மூத்தவராக இருந்தார். வரலாறு, அரசியல், தத்துவம், பொருளாதாரம் மற்றும் மதம் ஆகியவற்றை உள்ளடக்கிய அவர்களின் எழுத்துக்களில் ஸ்மித் மற்றும் ஹியூம் ஸ்காட்டிஷ் அறிவொளியின் மற்ற முக்கிய நபர்களை விட நெருக்கமான அறிவுசார் மற்றும் தனிப்பட்ட பிணைப்புகளை பகிர்ந்து கொண்டனர். 1751ஆம் ஆண்டில் ஆடம் ஸ்மித் கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் தர்க்கவியல் பாடங்களை கற்பிக்கும் பேராசிரியராக பணியாற்றினார். மேலும் 1752ஆம் ஆண்டு லார்ட் கேம்ஸால் சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட எடின்பர்க் தத்துவ சங்கத்தின் உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்த ஆண்டு கிளாஸ்கோவில் உள்ள தார்மீக தத்துவத்தின் தலைவர் இறந்தபோது ஆடம் ஸ்மித் அந்த இடத்தை பிடித்தார். அவர் அடுத்த 13 ஆண்டுகள் ஒரு கல்வியாளராக பணியாற்றி மிகவும் மகிழ்ச்சியான மற்றும் மிகவும் கௌரவமான காலகட்டமான வாழ்க்கையாக குறிப்பிட்டார். ஸ்மித் தனது கிளாஸ்கோ விரிவுரைகளில் சிலவற்றை உள்ளடக்கிய தார்மீக உணர்வின் கோட்பாட்டை 1759 வெளியிட்டார். மனித ஒழுக்கம் மற்றும் முகவர் மற்றும் பார்வையாளர் அல்லது தனிநபர் மற்றும் சமூகத்தின் பிற உறுப்பினர்களுக்கிடையே உள்ள அனுதாபத்தை எவ்வாறு சார்ந்துள்ளது என்பதில் இந்த வேலை அக்கறை கொண்டிருந்தது. ஸ்மித் பரஸ்பர அனுதாபத்தை தார்மீக உணர்வின் அடிப்படையாக வளைத்தார். அவர் தனது விளக்கத்தை 3ஆம் பிரபு சால்ட்ஸ்பரி மற்றும் ஹட்சன் செய்ததைப் போன்ற ஒரு சிறப்பு தார்மீக உணர்வின் அடிப்படையிலோ அல்லது ஹியூம் செய்தது போல் உபயோகத்தின் அடிப்படையிலோ அல்ல, மாறாக பரஸ்பர அனுதாபத்தின் பச்சாதாபத்தின் கருத்தாக்கத்தால் நவீன மொழியில் சிறப்பாக பிடிக்கப்பட்டது. மற்றொரு உயிரினம் அனுபவிக்கும் உணர்வுகளை அடையாளம் காணும் திறன். தார்மீக உணர்வின் கோட்பாடு வெளியிடப்பட்டதைத் தொடர்ந்து ஸ்மித் மிகவும் பிரபலமானார். பல பணக்கார மாணவர்கள் தங்கள் பள்ளிகளை விட்டு வெளியேறி ஸ்மித்தின் கீழ் கற்க கிளாஸ்கோவில் சேர்ந்தனர். இந்த நேரத்தில் ஸ்மித் தனது விரிவுரைகள் நீதித்துறை மற்றும் பொருளாதாரம் ஆகியவற்றை அதிக கவனம் செலுத்தத் தொடங்கினார். மேலும் அவரது ஒழுக்க கோட்பாடுகளுக்கு குறைவாக கவனம் செலுத்தத் தொடங்கினார். எடுத்துக்காட்டாக ஆடம் ஸ்மித் தேசிய செல்வத்தின் அதிகரிப்புக்கு காரணம் உழைப்பு, மாறாக நாட்டின் தங்க மற்றும் வெள்ளியின் அளவு வணிக வாதத்திற்கு அடிப்படையாக இருந்தது. அந்த நேரத்தில் மேற்கு ஐரோப்பிய பொருளாதார கொள்கையில் ஆதிக்கம் செலுத்திய பொருளாதார கோட்பாடு ஆகும். பொருளாதார கோட்பாடு அப்படின்றால் என்ன? பொருளாதாரம் என்பது பொருட்கள் மற்றும் சேவைகளின் உற்பத்தி, விநியோகம் மற்றும் நுகர்வு ஆகியவற்றை ஆய்வு செய்யும் ஒரு சமூக அறிவியல் ஆகும். பொருளாதார முகலின் நடத்தை மற்றும் தொடர்புகள் மற்றும் பொருளாதாரங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பது பொருளாதாரம் கவனம் செலுத்துகின்றது. தனிப்பட்ட முகவர்கள் மற்றும் சந்தைகள் ஆகியவற்றின் தொடர்புகள் மற்றும் தொடர்புகளின் விளைவுகள் உள்ளிட்ட பொருளாதாரங்களுக்குள் அடிப்படை கூறுகளாக பார்க்கப்படுவதை மைக்ரோ பொருளாதாரம் பகுப்பாய்வு செய்கிறது. தனிப்பட்ட முகவர்கள் குடும்பங்கள், நிறுவனங்கள், வாங்குவோர் மற்றும் விற்பவர்கள் இருக்கலாம். உற்பத்தி, விநியோகம், நுகர்வு, சேமிப்பு மற்றும் முதலீட்டு செலவுகள், தொடர்புகள், அமைப்புகள் மற்றும் அதை பாதிக்கும் காரணிகள். உற்பத்தி காரணிகள் உழைப்பு, மூலதனம், நிலம் மற்றும் தொழில் பணவீக்கம் பொருளாதார வளர்ச்சி மற்றும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பொதுக் கொள்கை மற்றும் பொருளாதாரங்களை மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பகுப்பாய்வு செய்கிறது. இது கூறுகள் மீது இது உலக பொருளாதார பகுப்பாய்வு செய்ய முயல்கின்றது. 1762இல் கிளாஸ்கோ பல்கலைக்கழகம் ஆடம் ஸ்மித்திற்கு டாக்டர் ஆஃப் லாஸ் LLE என்ற பட்டத்தை வழங்கியது. 1763ஆம் ஆண்டு இறுதியில் அவர் கருவூலத்தின் பிரிட்டிஷ் அதிபர் சார்லஸ் டவுன்சண்டிடம் இருந்து ஒரு வாய்ப்பை பெற்றார். அவர் டேவிட் ஹியூம் மூலம் ஸ்மித்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார். அவரது வளர்ப்பு மகனான ஹென்றி ஸ்காட் இளம் டியூக் ஆஃப் பக்லூஜ். சர்வதேச அரசியலில் ஸ்மித் 1764இல் தனது பேராசிரியர் பதவியை ராஜினாமா செய்து பயிற்சி பதவியை ஏற்றார். அவர் தனது மாணவர்களிடமிருந்து வசூலித்த கட்டணத்தை திரும்ப பெற முயன்றார், ஏனெனில் அவர் அந்த காலப்பகுதியில் ராஜினாமா செய்தார். ஆனால் அவரது மாணவர்கள் மறுத்துவிட்டனர். பயிற்சி பயணங்கள் ஐரோப்பிய அறிவுஜீவிகள். ஆடம் ஸ்மித்தின் பயிற்சி பணியானது ஸ்காட்டுடன் ஐரோப்பாவில் சுற்றுப்பயணம் செய்ய வேண்டியதாக இருந்தது. அந்த நேரத்தில் அவர் ஸ்காட்டுக்கு பல்வேறு பாடங்களில் கல்வி கற்பித்தார். அவருக்கு ஆண்டுக்கு 300 ஸ்டெர்லிங் ஓய்வூதியம் வழங்கப்பட்டது. கூடுதலாக சொல்ல, முதல் ஆண்டுக்கு ஸ்டெர்லிங் 300 ஓய்வூதியம். ஒரு ஆசிரியராக அவரது முன்னாள் வருமானம் சுமார் 2 மடங்கு. ஆடம் ஸ்மித் முதலில் பிரான்சிஸ் துலூஸ் நகருக்கு ஒரு ஆசிரியராக பயணம் செய்தார். அங்கு அவர் 1½ ஆண்டுகள் தங்கினார். அவரது சொந்த கணக்கின்படி அவர் துலூஸ் சற்றே சலிப்பாக இருப்பதைக் கண்டார். ஹியூமுக்கு அவர் காலத்தை கடக்க ஒரு புத்தகத்தை எழுதத் தொடங்கினார். பிரான்சில் சுற்றுப்பயணம் செய்த பிறகு குழு ஜெனீவாவுக்கு சென்றது. அங்கு ஸ்மித் தத்துவஞானி வால்டரை சந்தித்தார். ஜெனீவாவிலிருந்து கட்சி பாரிஸுக்கு சென்றது. இங்கே ஸ்மித் அமெரிக்க வெளியீட்டாளரும் ராஜதந்திரியுமான பெஞ்சமின் பிராங்க்ளினை சந்தித்தார்.
அவர் சில ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்க காலநிலையில் 4 பிரிட்டிஷ் தீர்மானங்களுக்கு எதிராக சார்லஸ் டவுன்சென்டின் வரலாற்றில் டவுன்சென்ட் சட்டங்கள் என அழைக்கப்படும் அமெரிக்க காலனித்துவ சுயாசன அரசாங்கத்தை அச்சுறுத்தி திணித்தார். காலனிகளுக்கு தேவையான பல பொருட்களின் மீது வருவாய் கடமைகள் ஸ்மித் பிரான்சுவோ கிளாஸ்னை நிறுவிய பிசியோகிராசி பள்ளியை கண்டுபிடித்தார் மற்றும் அவர்களின் அறிவுஜீவிகளுடன் கலந்துரையினார். பிசியோகிராட்டுகள் வணிகத்தை எதிர்த்தனர். அக்காலத்தின் மேலாதிக்க பொருளாதார கோட்பாடானது அவர்களின் பொன்மொழியான லேசஸ் பேர் அட் லேசஸ் பேசஸ் லீ மண்டி டிவோ டி லூய் மிமி செய்யட்டும் மற்றும் கடந்து செல்லட்டும், உலகம் தானாகவே செல்கின்றது. பிரான்சின் செல்வம் லூயிஸ் மற்றும் லூயிஸ் 15 ஆகியோரால் அழிவுகரமான போர்களில் கிட்டத்தட்ட குறைக்கப்பட்டது. மேலும் ஆங்கிலேயருக்கு எதிராக ஆங்கில புரட்சிகரர்களுக்கு உதவுவதில் மேலும் சோர்வடைந்தது. அன்ற பிரிட்டிஷ் பொருளாதாரம் பிரான்சின் நிலை வருமான பங்கீட்டிற்கு முரணாக இருந்ததால் ஸ்மித் தனது அனைத்து குறைபாடுகளுடனும் உடலில் பள்ளியில் இன்னும் வெளியிடப்பட்ட உண்மைக்கு இது மிகவும் நெருக்கமான தோராயமாக இருக்கலாம் என்று முடித்தார். அரசியல் பொருளாதாரம் என்ற தலைப்பில் உற்பத்தி மற்றும் உற்பத்தி செய்யாத உழைப்புக்கு இடையேயான வேறுபாடு பிசியோகிராட்டிக் ஸ்டெரில் கிளாசிக்கல் பொருளாதார கோட்பாடாக என்ன மாறும் என்பதை புரிந்து கொள்வது ஒரு முக்கிய பிரச்சனையாக இருந்தது. பின்வரும் வருடங்கள் 1766ஆம் ஆண்டில் ஹென்றி ஸ்காட்டின் இணைய சகோதரர் பாரிஸில் இறந்தார். மேலும் ஸ்மித்தின் ஒரு ஆசிரியர் சுற்றுப்பயணம் சிறிது காலத்துக்கு பிறகு முடிந்தது. இந்த ஆண்டு கில்காட்டில் ஸ்மித் வீடு திரும்பினார். மேலும் அடுத்த தசாப்தத்தின் பெரும்பகுதியை அவர் தனது மகத்தான படைப்பு எழுதுவதற்கு அர்ப்பணித்தார். அங்கு அவர் ஹென்றி மோயஸ் என்ற இளம் பார்வையற்ற மனிதனுடன் நட்பு கொண்டார். ஸ்மித் இளைஞனின் கல்வியில் டேவிட் ஹியூம் மற்றும் தாமஸ் ரீட் ஆகியோரின் ஆதரவை பெற்றார். மே 1767இல் ஸ்மித் ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டனின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேலும் 1775இல் லிட்டரரி கிளப்பின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் 1776இல் வெளியிடப்பட்டது மற்றும் உடனடி வெற்றியை பெற்றது. 6 மாதங்களில் அதன் முதல் பதிப்பு விற்று தீர்ந்துவிட்டது. 1778ஆம் ஆண்டில் ஸ்மித் ஸ்காட்லாந்தின் சுங்க ஆணையராக நியமிக்கப்பட்டார் மற்றும் எடின்பரோவின் கேட்டில் உள்ள பன்முறை ஹவுஸில் தனது தாயாருடன் 1784இல் இறந்தார். வாழச் சென்றார். 5 ஆண்டுகளுக்கு பிறகு எடின்பரோவின் தத்துவவியல் சங்கத்தின் அரசு சாசனத்தை பெற்றபோது அதன் உறுப்பினராக அவர் தானாகவே எடின்பர்க் ராயல் சொசைட்டியின் நிறுவன உறுப்பினர் ஒருவரானார். 1787 முதல் 1789 வரை கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தின் லார்ட் ரெக்கர்டின் கௌரவ பதவியை வகித்தார். ஸ்மித் 1790 ஜூலை 17 எடின்பரோவில் உள்ள பன்முறை ஹவுஸின் வடக்கு பிரிவில் வலி மிகுந்த நோய்க்கு பிறகு இறந்தார். அவரது உடல் கானகட் கிர்க்யார்டில் அடக்கம் செய்யப்பட்டது. மரணப்படுக்கையில் ஸ்மித் தான் அதிகம் சாதிக்கவில்லை என்ற ஏமாற்றத்தை வெளிப்படுத்தினார். ஸ்மித்தின் இலக்கிய நிர்வாகிகள் ஸ்காட்டிஷ் கல்வி உலகில் இருந்து 2 நண்பர்கள், இயற்பியல் மற்றும் வேதியியலாளர் ஜோசப் பிளாக் மற்றும் முன்னோடி புவியியலாளர் ஜேம்ஸ் கட்டன். ஸ்மித் பல குறிப்புகள் மற்றும் சில வெளியிடப்படாத விஷயங்களை விட்டு சென்றார், ஆனால் வெளியீட்டிற்கு தகுதியற்ற எதையும் அளிக்க அறிவுறுத்தினார். வானியல் பற்றிய ஆரம்பகால வெளியிடப்படாத வரலாறு ஒருவேளை பொருத்தமானது என்று குறிப்பிட்டார். மேலும் 1795ஆம் ஆண்டு தத்துவ பொருட்கள் பற்றிய கட்டுரை போன்ற பிற பொருட்களுடன் முறையாக வெளிவந்தது. ஸ்மித்தின் நூலகம் டேவிட் டக்ளஸ், லார்ட் ரஸ்டன், அவரது உறவுகள் கர்னல் ராபர்ட் டக்ளஸ் ஆஃப் ஸ்ட்ராத்தன்டரின் மகன் பைப் ஸ்மித்தின் வாழ்ந்த டேவிட் டக்ளஸுக்கு அவரது விருப்பப்படி சென்றது. இறுதியில் அவரது எஞ்சியிருக்கும் 2 குழந்தைகளான சிசிலியா மார்கரெட் திருமதி கன்னிங்ஹாம் மற்றும் டேவிட் அன்னே திருமதி பேனர்மேன் ஆகியோருக்கு இடையே பிரிக்கப்பட்டது. 1978இல் அவரது கணவர் இறந்தவுடன் பிரஸ்டன் பான்சின் ரெவரண்ட் டபிள்யூ.பி. கன்னிங்ஹாம் திருமதி கன்னிங்ஹாம் சில புத்தகங்களை விற்றார். மீதமுள்ளவை பெல்பாஸ்டில் உள்ள குயின்ஸ் கல்லூரியின் அவரது மகனான பேராசிரியர் ராபர்ட் ஆலிவர் கன்னிங்ஹாமுக்கு வழங்கப்பட்டது. அவர் குயின்ஸ் கல்லூரி நூலகத்தில் ஒரு பகுதியை வழங்கினார். அவர் இறந்த பிறகு மீதமுள்ள புத்தகங்கள் விற்கப்பட்டன. 1879 திருமதி பேனர்மேன் இறந்தவுடன் அவரது நூலகத்தின் பகுதி அப்படியே எடின்பரோவில் உள்ள புதிய கல்லூரிக்கு இலவச தேவாலயத்தில் சென்றது மற்றும் சேகரிப்பு 1972இல் எடின்பர்க் பல்கலைக்கழக முதன்மை நூலகத்திற்கு மாற்றப்பட்டது. ஸ்மித்தின் தனிப்பட்ட பார்வைகளை பற்றி அவர் வெளியிடப்பட்ட கட்டுரைகளிலிருந்து பெறக்கூடியதை தாண்டி அதிகம் அறியப்படவில்லை. அவரது கோரிக்கையின்படி அவரது தனிப்பட்ட ஆவணங்கள் அவரது மரணத்தை பிறகு அளிக்கப்பட்டன. அவர் ஒருபோதும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. மேலும் அவர் பிரான்சில் இருந்து திரும்பிய பிறகும் அவருக்கு 6 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து போனது அவர் தாயுடன் நெருங்கிய உறவை பேணியதாக தெரிகிறது. ஸ்மித் அவரது சமகாலத்தவர்களாலும் வாழ்க்கை வரலாற்று ரசிகர்களும் நகைச்சுவையான மனப்பான்மை இல்லாத ஒரு பேச்சு மற்றும் நடையின் விசித்திரமான பழக்கவழக்கங்கள் மற்றும் வெளிப்படுத்தப்படாத நற்குணத்தின் உருவாக்கப்பட்டார். அவர் தனக்கு தனத்தை பேசி அறிந்திருந்தார். அவரது குழந்தை பருவத்தில் அவர் கண்ணுக்கு
தெரியாத தோழர்களுடன் ரம்மியமான உரையாடல் புன்னகைக்க ஆரம்பித்த பழக்கம் அவரது. எப்போதாவது கற்பனை வியாதிகள்